கும்மிடிப்பூண்டியில் கடந்த 12ஆம் தேதி வடமாநில இளைஞரால் 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட போதிலும் குற்றவாளியை பிடிக்க முடியாமல் போலீசார் திணறுகின்றனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாமிநாதன் விவரிக்க கேட்போம். சாமிநாதன், 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டும் குற்றவாளியை பிடிப்பதில் தாமதம் ஏன்? எந்த இடத்துல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு? விவரங்கள். வணக்கம் மேடம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தாலுகாவில் உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த 8 வயதை நிரம்பிய மாணவி ஒருவர் கடந்த 12ஆம் தேதி வட மாநில இளைஞர் ஒருவரால் வன்கொடுமை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக சிறுமியை அந்த நபர் தூக்கிச் செல்லும் கண்காணிப்பு கேமரா காட்சி கடந்த சில நாட்களுக்கு முன்பு சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நபர் வட மாநில இளைஞர் என்பது மட்டும் முதற்கட்ட தகவலாக உறுதி செய்யப்பட்ட நிலையில் வேறு எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை என்பதே உண்மை நிலவரமாக இருந்து வருகிறது. சம்பவத்தின் போது சம்பவ இடத்தில் உள்ள செல்போன் டவர்களில் பதிவான செல்போன் எண்களையும் போலீசார் ஆய்வு செய்த நிலையில் 8 தனிப்படைகள் இரவு பகலாக குற்றவாளியை தேடும் பணியில் தங்களது குடும்பத்தை மறந்து ஈடுபட்டு வருகின்றனர். சம்பவம் நடந்த பகுதியானது தமிழக ஆந்திர எல்லை பகுதி என்பதால் குற்றவாளியை பிடிப்பதில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் தனிப்படை போலீசார் பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். குற்றவாளியை அடையாளம் காணும் வகையில் சம்பவத்தன்று ஆந்திர மாநிலம் சூழ்பேட்டை ரயில் நிலையம் முதல் சென்னை புறநகர் ரயில் நிலையம் வரை அனைத்து ரயில் நிலையத்திலும் பதிவான கண்காணிப்பு கேமரா பதிவு காட்சிகளை சல்லடை போட்டு போலீசார் ஆய்வு செய்தனர். குறிப்பாக ரயில் பெட்டிகளில் ஜன்னல் ஓரம் அமர்ந்த சென்ற முகம் தெரிந்தவர்களையும் போலீசார் விட்டு வைக்கவில்லை. அப்போது சம்பவத்தன்று பதிவான கண்காணிப்பு கேமரா பதிவு காட்சி அடிப்படையில் ஒரு முகம் மட்டும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அந்த நபர் சூழ்பேட்டை ரயில் நிலையத்தில் ஏறி ஆலம்பாக்கம் ரயில் நிலையத்தில் இறங்கி உள்ளார் என்பது தெளிவான நிலையில் அந்த நபரின் புகைப்படம் இன்று வெளியாகியுள்ளது. தமிழக எல்லை பகுதியில் கடந்த 8 நாட்களுக்கு முன்பு நடந்த சம்பவத்தில் குற்றவாளியை பிடிக்கும் பணியில் 8 தனிப்படைகள் களத்தில் இருந்தாலும் எந்தவித துப்பும் கிடைக்காத நிலையில் இந்த வழக்கில் இதுவரை எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை என்பதே தற்போதைய செய்தியாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி சாமிநாதன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.